ஹலோ காய்ஸ், நம்ம எல்லாருமே ஜெஃப்ரி எப்ஸ்டீன் பற்றி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் 2026 தொடக்கத்தில் அன்சீலான புதிய டாக்குமெண்ட்ஸ் மூலமாக ஒரு ஷாக்கான பெயர் வெளில வந்திருக்கு. அதுதான் பால். பால்னா யாரு? நீங்கள் ஹிஸ்ட்ரி புக்ஸில் படிச்சிருப்பீங்க. ஏன்ஷியன் செமிட்டிக் லாங்குவேஜில் பால்னா லார்ட் இல்லைன்னா ஓனர்னு அர்த்தம். 3000 வருஷத்துக்கு முன்னாடி கானானியர்கள்னு சொல்லப்படுற மக்கள் மலைக்கும் ஃபெர்டிலிட்டிக்கும் தெய்வமாக இவரை வணங்குறாங்க. ஆனால் இவரோட அடையாளம் எப்பவுமே ஒரு காலை, அதுவும் கொம்புள்ள கால உருவத்தில் தான் இருக்கும். அந்த காலத்தில் பைபிள் குறிப்புகளில் பாலை ஒரு பொய்யான கடவுள்னு மறுதளிச்சிட்டாங்க. அதுதான் பால் செபப்னு மாறிடுச்சு. இந்த தெய்வத்துக்கு குழந்தை பலி கொடுக்குற பழக்கம் இருந்ததாக வரலாறு சொல்லுது. இப்போ புரியுதா ஏன் இந்த பெயர் எப்ஸ்டீன் கேஸில் முக்கியமாக இருக்குன்னு? 2026 டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ரிலீஸ் பண்ண டாக்குமெண்ட்ஸில் இன்டர்நெட்டை உழுக்குன ஒரு விஷயம், ஒரு சீக்ரெட் வயர் டிரான்ஸ்ஃபர். அதில் ஒரு பேங்க் அக்கௌண்ட் நேம் பால்னு மென்ஷன் ஆகியிருந்ததாக பிரேக்கிங் நியூஸ் பரவிச்சு. கான்ஸ்பிரசி தியரிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்ஸ்டீன் வெறும் கிரிமினல் மட்டும் இல்லை, அவர் ஒரு சட்டானிக் கல்ட் மெயின்டைன் பண்ணுறாருன்னு. இந்த டார்க் எலிட்ஸ் எல்லாரும் சேர்ந்து இன்னும் அந்த ஏஷியன் ரிச்சுவல்ஸை சீக்ரெட்டாக பண்ணுறாங்கன்னு ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது. இது எப்படி வேர்ல்டு வைட் வைரல் ஆச்சுன்னா, February 2026 ஈரான்ல நடந்த ப்ரொட்டஸ்ட்ல எப்ஸ்டீன் ஃபைல்ஸை கண்டக்ட் பண்ண ஒரு பெரிய பால் ஸ்டாச்சுவே எரிச்சு மக்கள் அவங்க கோபத்தை காட்டினாங்க. நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும், பால் மோலாக் ஒன்னான்னு. ரெண்டு பேருமே டார்க் ரிச்சுவல்ஸ்க்கு முக்கியமானவங்க தான். பாலை லார்டுன்னு சொல்லுவாங்க, ஆனா மோலாக்கு தான் ஃபயர்ல பலி கொடுக்கறதுக்கு முக்கியமான ரிச்சுவல்ஸா இருந்துச்சு. இந்த டார்க் எலிட் தியரிஸ்ல ரெண்டு பேருமே சேர்த்து தான் அந்த டார்க் எலிட் ரிச்சுவல்ஸ்னு ஒரு பெரிய வெப்பை பின் பண்ணிருக்காங்க. பால் இந்த பெயரை நம்ம ஹிஸ்டரி புக்ஸ்ல பார்த்திருப்போம். ஆனா 2026 ஜெஃப்ரி எப்ஸ்டீனோட ரகசிய ஃபைல்ஸ் அன்சீல் ஆகும் போதுதான் இந்த டார்க் டெய்டியோட பெயர் திரும்பவும் வெளியே வந்திருக்கு. இது வெறும் கோஇன்சிடென்ஸா, இல்ல நமக்கு தெரியாம இந்த உலகத்தாலும் பெரிய எலிட்ஸ் இன்னும் இந்த ஏஷியன் சட்டானிக் ரிச்சுவல்ஸை ஃபாலோ பண்றாங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.